சப்பாத்தியோட வச்சு சாப்பிடும் போது இதோட டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்டா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா கண்ணாடி போல நீள நீளமா கட் பண்ணி எடுத்துக்குங்க. 2 குடமிளகாய் அதே போலதான் நீள வாக்குல கட் பண்ணி எடுத்துக்குங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது. வறுத்த வேர்க்கடலை பொடி பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கூடவே தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இப்போ கலந்து விட்டுருங்க. இதை போல நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம். ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்து பொடியை நறுக்கிருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது 3 சேர்த்து ஓரளவுக்கு நல்லா ஃபர்ஸ்ட் வதக்கிடுங்கம்மா. இந்த டைம்ல இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மசாலா சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃபர்ஸ்ட் நல்லா வதக்கிடுங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு பச்சை வாசனை போற அளவுக்கு கூடவே நல்லா வதக்கி எடுத்துருக்குங்க. நல்லா புளிப்பு இல்லாம கெட்டியான தயிர் 1 கப்பு. தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க, கப்பு மட்டும் கழுவி ஊத்திங்கன்னா போதும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா ஒரு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு விட்டாலே போதும். ஏன்னா குடமிளகான்றதுனால சீக்கிரமா வதங்கிடும். பாருங்க, ஒரு 3 நிமிஷம் கலந்து விட்டுட்டே இருந்தேன். கலர் பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு. அவ்வளவுதான், சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான நல்ல ஒரு டிஃப்ரெண்டான சைட் டிஷ் ரெடி.